வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய குடிமையியல் அதில் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது சிவிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பார்க்க போகிறோம். அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இந்த டாபிக் பேசிக்காக எதை பற்றி அப்படின்னாக்கா, அரசாங்க அமைப்புகள், ஒரு நாட்டோட அரசாங்க அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த அரசாங்க அமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு தான் இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ முழுக்க இந்த மக்களாட்சியை தான் அந்த டாப்பிக்கில் அதிகமாக கவர் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி, இந்த மக்களாட்சிக்கு முன்னாடி இந்த அரசாங்க அமைப்புகள் என்னென்னலாம் இருக்குது, உலக அளவில் அரசாங்க அமைப்புகள் எப்படி இருக்குது, அதில் எந்தெந்த நாடுகள் எந்த மாதிரியான அரசாங்கங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மக்களாட்சினா என்ன. ஓகேங்களா? ஸோ அதிகமான நாடுகள் பின்பற்றக்கூடியது இந்த மக்களாட்சி தான். இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது தான் இந்தியாவிலையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரியா? ஸோ இந்தியா மட்டும் இல்லை, பெரிய பெரிய நாடுகள், நிறைய நாடுகள் இந்த மக்களாட்சி தான் ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் இந்த மக்களாட்சினா என்ன, அப்புறம் இந்த மக்களாட்சி இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த அரசாங்க அமைப்புகள் அப்படிங்கிறது பேசிக்கான சில விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மக்களாட்சி தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே, இப்போ டாப்பிக்கில் போயிடலாம். உலகின் பல நாடுகள் பல்வேறு வகையான அரசாங்க அமைப்புகளை பின்பற்றி வந்தாலும் இன்றைய உலகம் மக்களாட்சியையே பெரிதும் விரும்புகிறது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் பல்வேறு வகையான அரசாங்க அமைப்புகளை பின்பற்றுறாங்க. சரியா? அதுல இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது தான் பல்வேறு நாடுகளால் விரும்பப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. அப்போ பல்வேறு அரசாங்க அமைப்புகள் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அப்போ மக்களாட்சி மட்டும் இல்லை, மக்களாட்சி மாதிரியான சில பிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுதுன்னு சொல்றாங்க. உலகளவில் அரசாங்க அமைப்புகள் எவ்வாறு வளர்ச்சியடைந்து உள்ளன என்பது பற்றி இப்பாடத்தின் மூலம் கற்றறிவோம். அப்போ இங்கே தான் பார்க்க போறோம். அப்போ உலக அளவில் அரசாங்க அமைப்புகள் அப்படிங்கிறது எப்படி வந்து டெவலப் ஆகி வந்திருக்கு, ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போறோம். சரியா? அரசாங்க அமைப்புகள், அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்து ஒரு நாட்டின் ஆட்சி அமைகிறது. அப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு நாட்டோட ஆட்சி அப்படிங்கிறது எப்படி அமையுது, அப்போ அந்த நாட்டோட அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்கோ அதை பொறுத்து தான் ஒரு நாட்டோட ஆட்சி அமையுதுன்னு சொல்றாங்க. அப்போ இது இம்பார்ட்டன்ட். ஒரு நாட்டோட ஆட்சி எப்படி அமையுது, அங்க அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஆட்சி அமையுது. அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு வகையான அரசாங்கங்கள் இருக்கின்றன. அவை உயர் குடியாட்சி, முடியாட்சி, இதெல்லாம் வந்து கீழே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்றாங்க. உயர் குடியாட்சி, முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறு குழு ஆட்சி, மத குருமார்கள் ஆட்சி, மக்களாட்சி அண்ட் கடைசியா குடியரசு. சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட் ரெண்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, நம்ம இருக்கிற இந்தியாவை பொறுத்தும் சரி, இது ரெண்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மற்றதெல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கிடையாது, இதெல்லாம் பேசிக்காக கேட்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒன்று, உயர்குடியாட்சி. உயர்குடியாட்சி அதிகாரத்தில் அதிகாரம் சிறு சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினிடம் காணப்படுகிறது. அப்போ இங்க இவங்க தான் முக்கியம், இந்த ஆளும் வர்க்கம். அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேர்ல இருப்பாங்க உயர்குடியாட்சி அப்படின்னா, உயர்குடியை சேர்ந்த ஒரு குடும்பத்திட்டையோ இல்லைனாக்கா யாராவது ஒரு சிறு குழுட்டையோ, அவங்க யாரானாலும் இருக்கலாம், அவங்க பாரம்பரியத்தில் பெரியவங்களா இருக்கலாம், இல்லைனாக்கா பணத்தாலேயோ இல்லைனாக்கா பொருளாதார ரீதியாவோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. ஓகேங்களா? அவங்கள தான் சொல்றாங்க உயர்குடி ஆட்சி. அவங்க கிட்ட தான் என்ன பண்ணா அந்த ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறதோ இல்லைனாக்கா அந்த முடிவெடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க தான் முக்கியம். யாரு? இந்த இரண்டு நாடுகள் இம்பார்ட்டன்ட். இதை தான் கேட்பாங்க. அதாவது உயர்குடியாட்சி காணப்படக்கூடிய நாடுகள் என்ன, இந்த நாடுகளில் பொருந்தாது எதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ உயர்குடியாட்சி காணப்படக்கூடிய நாடுகள் இங்கிலாந்து, ரெண்டாவது ஒன்று ஸ்பெயின். ஓகேங்களா? அடுத்து முடியாட்சி. ஒரு நபரால் வழக்கமாக அரசர் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி, அரசியலமைப்பு முடியாட்சி எனப்படும். அதாவது மேல உயர்குடியாட்சி மாதிரியே முடியாட்சியில் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த அதிகாரம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கும்னா, ஒரு அரசர் அப்படி இல்லைன்னா அரசி, அதாவது ஒரு நபர்கிட்ட இருக்கும். ஒன்று அரசர்கிட்ட இருக்கும் இல்லைன்னா அரசிகிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரசர் இல்லைன்னா ஒரு அரசிகிட்ட இருக்கும். இந்த அடுத்து யார்கிட்ட போகும், அவங்களோட வாரிசுகள்கிட்ட அந்த அரசு அப்படிங்கிறது போகும். ஓகேங்களா? ஸோ வேற யாரும் உள்ள வர முடியாது. முடியாட்சி அப்படின்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள்கிட்ட என்ன பண்ணும், அந்த அரசு அப்படிங்கிறது மாறி மாறி வரும். ஓகேங்களா? வழக்கமாக அரசர் அல்லது அரசி அவங்க ரெண்டு பேர்ட்ட தான் இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா முடியாட்சின்னு சொல்றாங்க. ஓகே, இது எந்தெந்த நாடுகளில் இருக்கு? பூட்டான், ஓமன், கத்தார் ஆகிய 3 நாடுகளில் இந்த முடியாட்சி அமைப்பு தான் காணப்படுது. ஓகேங்களா? அடுத்து தனிநபர் ஆட்சி. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர் ஆட்சி எனப்படும். அப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த முழு அதிகாரமே யார்கிட்ட இருக்கும், அந்த ஒரே ஒரு நபர்கிட்ட தான் இருக்கும். அப்போ அந்த நாடுல அந்த ஒரு நபர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் அந்த நாட்டோட முடிவா மாறும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த நாட்டோட அரசியலாகவும் மாறும். சரிங்களா? ஸோ இது எங்க இருக்கு? வடகொரியா அண்ட் சவுதி அரேபியா அப்படிங்கிற 2 நாடுகள்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட், இது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து சிறு குழு ஆட்சி.
மக்களின் சிறு குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறு குழு ஆட்சி எனப்படும். அப்போ மக்களிடையே ஒரு சிறு குழு, ஓகேங்களா, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் கிடையாது, அங்க யார் வேணாலும் இருக்கலாம், ஒரு சின்ன குழு, அந்த குழு தான் என்ன பண்ணும், நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் டிசைட் பண்ணி அவங்க தான் வந்து அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்ப அந்த சிறு குழு நடத்தக்கூடிய ஆட்சி தான் சிறு குழு ஆட்சின்னு சொல்றாங்க. இது எங்கெங்க இருக்கு அப்படின்னா முன்னாள் சோவியத் யூனியன், அதாவது யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க, அண்ட் 2 சைனா, 3வது வெனிசுலா, 4வது வடகொரியா. சரிங்களா, இந்த வடகொரியா கீழே தனிநபர் ஆட்சிலையும் பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்து மத குருமார்கள் ஆட்சி. மத குருமார்கள் தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மத குருமார்கள் அமைக்கப்படும் அரசாங்கமே மத குருமார்களின் ஆட்சி. அப்போ மத குருமார்கள் யாரு, ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய, அதாவது மதத்தோட மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த நாட்டோட அரசாங்கத்தை கட்டுப்படுத்துறது. அப்போ இங்க மதமும் அரசியலும் ஒன்னா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்போ மதத்தை சார்ந்த ஒருவர் அந்த நாட்டை என்ன பண்றாரு, ஆட்சி பண்றாரு. அப்போ நாட்டோட சட்டங்கள் எப்படி இருக்கும், மதம் சார்ந்த சட்டமா தான் அங்க இருக்கும். ஓகேங்களா, சோ மதத்தின் அடிப்படையில் தான் அங்க முடிவுகள் அப்படின்னு எடுக்கப்படும். இங்க என்ன அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் வாட்டிகன் அப்படிங்கிற இந்த இடம் தான் மத குருமார்கள் ஆட்சிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, சோ அடுத்து பார்க்கக்கூடியது மக்களாட்சி. ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கமே மக்களாட்சி எனப்படும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னது, ஒரு நாட்டில் தகுதியுள்ள, எல்லாரும் கிடையாது, ஒரு நாட்டில் தகுதி உள்ள, அந்த தகுதி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிறத முக்கியம். நம்ம நாட்டில் என்ன பண்றாங்க, 18 வயசுக்கு மேல உள்ள எல்லாருக்குமே தகுதி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாட்டில் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனி நபரோ, அங்க ஒரே ஒரு நபரா கூட இருக்கலாம், அப்படி இல்லையா ஒரு குழுவா கூட இருக்கலாம். சரிங்களா, அதாவது ஒரு 10 பேர் 20 பேர் கொண்ட ஒரு குழுவா கூட இருக்கலாம். அவங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அழைக்கப்படும் அரசாங்கம் தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, எடுத்துக்காட்டு இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவில் நம்ம இந்த முறை தான் பின்பற்றுறோம், மக்களாட்சி முறை, டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிரான்ஸ், இந்த பிரான்ஸ் ஒரு டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, மக்களாட்சி முறை எங்க நடைபெற்றது அப்படின்னா இந்த 3ல பிரான்ஸும் உண்டு. சரிங்களா, இந்த இந்தியா இங்க இருக்கிறதுனால இந்த டாபிக் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா, மக்களாட்சி. அடுத்து குடியரசு. மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு எனப்படும். ஓகேங்களா, ஒன்று மக்களிடம் இருக்கும், அப்படி இல்லைன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் அவங்க கிட்ட என்ன பண்ணும், அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த அரசாங்கம் யார்கிட்ட இருக்கு, அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வகைப்படுத்துறோம். அப்படி இந்த அதிகாரம் அப்படிங்கிறது ஒன்று மக்களிட்டையோ, அதாவது மக்கள்கிட்ட டேரக்டா மக்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா, ரெண்டாவது அப்படி இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க, குடியரசு முறை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவ்வகை அரசாங்கத்தில் ஒரு முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார். அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா முடி மன்னர்னா யாரு, அதாவது நம்ம பார்த்தோம் முடியாட்சியில் இருக்கக்கூடியவங்க மன்னர் அல்லது அரசர் அரசி அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள காட்டிலும் இங்க என்ன சொல்றாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது மக்கள் ஓட்டு பண்ணி சூஸ் பண்ண ஒருத்தவர், அப்படி இல்லையா நியமிக்கப்பட்ட, அதாவது மக்கள் ஒருத்தவங்க சூஸ் பண்ணுவாங்க, அவங்க யாரை நியமிப்பாங்க, குடியரசுத் தலைவர். இது இந்தியாவில் இந்த மெத்தட் தான் இருக்கு. நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு, இருப்பார். ஓகேங்களா, ஸோ இன்டெரக்டா நம்ம நியமிக்கிறோம், யாரை எம்எல்ஏஸ் நியமிக்கிறோம், எம்பிஸ் வந்து என்ன பண்றோம், ஓட்டு போடுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா, அடுத்து இங்க இது எங்கெல்லாம் நடைபெறுது அப்படின்னா இந்தியா ரொம்ப முக்கியம், அடுத்து ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, ஸோ இங்க இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது குடியரசுத் தலைவரை, அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், அது மேக்ஸிமம் வந்து இந்த குடியரசுல வந்து குடியரசுத் தலைவர் தான் இருப்பாரு. அவங்கள ஒன்னு, அதாவது பிரசிடென்ட் சொல்லக்கூடியவரை, அவரை ஒன்று மக்கள் டைரக்டா ஓட்டு போட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்படி இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸா இருக்கலாம், அப்படி இல்லைனா எம்எல்ஏஸா இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ரெண்டாவது. நியமிக்கப்பட்ட அப்படின்னா மக்களால் யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா, எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த மெத்தட் தான் இந்தியாவில் இருக்கு. அடுத்து ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பொது ஆண்டுக்கு முன்பு 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் குடியரசு என்ற சொல் வடிவமைக்கப்பட்டது. அப்போ இது இம்பார்ட்டன்ட். குடியரசு அப்படிங்கிற சொல் எங்க வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரோம் நாட்டில். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ பாக்ஸ்ல இருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இச்சொல் ரெஸ் பப்ளிகா எனும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்போ இதுதான் கொஸ்டின் ஏரியா. குடியரசு என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னா லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதுக்கு என்ன பொருள் சொல்றாங்க, பொது விவகாரம், பப்ளிக் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் இங்க பாக்ஸ் பண்ணிருக்கேன், அந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். என்ன இம்பார்ட்டன்ட், அந்த குடியரசு அப்படிங்கிற சொல் எங்க தோன்றுச்சு, பொது ஆண்டுக்கு முன், அதாவது 500ல எங்க ரோம் நாட்டில் தோன்றிடுச்சு. அது எந்த மொழி சொல், அது வந்து ஒரு லத்தீன் மொழி சொல். அதோட பொருள் என்ன, பொது விவகாரம் அப்படிங்கிறதா அதோட பொருள். ஓகேங்களா, அடுத்து இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட். ஓகேங்களா, ஸோ இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு, இந்த வார்த்தை முக்கியம், ஏற்றுக்கொள்ளப்பட்டு
ஜனவரி 26 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இந்த வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எனவே ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1950ஆம் ஆண்டு இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்தது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம். 1947 என்ன பண்ணிட்டோம், நம்ம சுதந்திரம் ஆகிட்டோம். பட் ஆனால் நம்ம குடியரசு நாடா மாறல. ஓகே, நமக்கான அரசியலமைப்பை எழுத ஆரம்பிக்கிறாங்க. எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஓகே இதுதான் நம்மளோட அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ற டேட் தான் இந்த நவம்பர் 26ன்னு சொல்லக்கூடிய இந்த டேட். ஓகேங்களா? பட் அக்செப்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்றோம். இது இங்க இருந்தா நம்ம என்ன அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருதுன்னு நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்றோம். அந்த டேட் என்னன்னா ஜனவரி 26 1950. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசம் கழிச்சு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்றோம். ஜனவரி 26 1950ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கு. அந்த டேட்டை நம்ம அதுக்காக தான் சூஸ் பண்ணோம். சரிங்களா? ஓகே, இந்த நவம்பர் 26 தான் நம்ம அரசியலமைப்பு தினமா நம்ம என்ன பண்றோம்னா செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷனல் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26 அண்ட் ஜனவரி 26 இது வந்து ஒரு குடியரசு தினமா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1950 அண்ட் இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்தது. ஓகேங்களா? 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். பட் குடியரசு ஆனது ஜனவரி 26 தான். ஓகேங்களா? அடுத்து மக்களாட்சி என்றால் என்ன? மக்களாட்சி என்பது மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள அனுமதி அளிக்கும் ஆட்சி முறையாகும். அப்போ நம்ம சொன்னோம் மக்களாட்சி அப்படிங்கிறதா இம்பார்ட்டன்ட். அந்த மக்களாட்சி ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, மக்களாட்சி என்பது அந்த பேர்ல இருக்கு பாருங்க, மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள அனுமதி அளிக்கும் ஆட்சி முறை. அதாவது மக்கள் தங்களை யாரு ஆளணும் அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க, அவங்களே நேரடியா சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இம்முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும். அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் ஆட்சி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்றாங்க மக்களாட்சினா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, ஆட்சி பண்ணுவாங்க. அவங்க கிட்ட தான் அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கும். மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும் போராட்டங்களை நடத்தவும் உரிமை பெற்றவர்கள் ஆவர். அப்போ மக்களுக்கு தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும், ஓகேங்களா, ஏதாவது கருத்து இருக்குன்னா அதை வெளிப்படுத்தவும், இல்லையா ஒரு அமைப்பை உருவாக்கும், அதாவது சங்கங்களை உருவாக்க, அதெல்லாம் என்ன பண்றது, அதெல்லாம் உருவாக்குறதுக்கு. அடுத்து போராட்டங்கள் நடத்தவும், தனக்கு ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணும் அந்த போராட்டத்தை நடத்துறதும், அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுக்கு நடத்தின மாதிரி என்ன பண்றாங்க, போராட்டத்தை நடத்தவும் உரிமை பெற்றவர்கள் ஆவார். ஓகேங்களா? ஸோ மக்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு, தங்களோட கருத்துக்களை சொல்லவும், தங்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்ளவும், அல்ல தங்கள் கருத்துக்கு ஆப்போசிட்டா நம்ம அரசாங்கம் நடக்குது, இல்ல தங்கள் உரிமைகளுக்கு ஆப்போசிட்டா நம்ம அரசாங்கம் நடந்துக்குது அப்படின்னா அதுக்கு போராட்டம் நடத்தவும் யாருக்கு அனுமதி இருக்கு, மக்களுக்கு அனுமதி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல வந்து குடியரசு அப்படிங்கிறது பார்த்தோம். இங்க மக்களாட்சிக்கு சொல்லியிருக்காங்க. மக்களாட்சி எனும் சொல், அதாவது டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல் டெமோஸ் மற்றும் கிரட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்போ இங்க இம்பார்ட்டன்ட், மேல குடியரசு பார்த்தோம், லத்தீன் பார்த்தோம், இங்க மக்களாட்சி அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். ஓகேங்களா? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா டெமோஸ் என்றால் மக்கள், கிரசி என்றால் அதிகாரம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா பவர் ஆஃப் பீப்புள், அதாவது மக்களிடம் அதிகாரம் இருக்கிறத சொல்றது. அதாவது கிரேக்க மொழி சொல்லல டெமோஸ் கிரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 வார்த்தைகளோட சேர்ந்து தானது டெமோக்ரஸி அப்படிங்கிற மக்களாட்சி அப்படிங்கிற சொல்ல நம்ம வந்து கட்டமைச்சிருக்கோம். அது சொல்லுக்கு என்ன அதிகாரம் அப்படின்னா மக்கள் மற்றும் அதிகாரம், மக்களிடம் அதிகாரம் இருக்கிறது தான் என்ன சொல்றாங்க அதோட பொருள். ஸோ அதனால தான் நம்ம மக்களாட்சி அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணோம் சூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அது எந்த மொழி சொல்லு அப்படிங்கிறதா இம்பார்ட்டன்ட். அடுத்து மக்களாட்சி என்பதன் பொருள் ஒரு நாட்டில் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறையே மக்களாட்சி எனப்படும். அதாவது மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி. அப்போ மக்களோட அதிகாரத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணும் ஆட்சி அமைக்கும். அவங்க கிட்ட அப்படி என்ன அதிகாரம் இருக்கு, தங்களை யார் ஆளணும் அப்படிங்கிறத, தங்கள் நாட்டின் ஆட்சி அப்படிங்கிறது யாருகிட்ட ஆளணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதன் பொருள் நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது. நம்ம சொன்ன மாதிரி என்னது, நாட்டு மக்களோட கைகளில் தான் அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கு, வேற யாருக்கும் இங்க அதிகாரம் கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணோம், நம்மள யார் ஆளணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் மக்கள் தங்களது பிரதிநிதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அப்போ மக்கள் தங்களது பிரதிநிதிகளை, யார் அந்த பிரதிநிதிகள், தங்களுக்கான சட்டங்களை இல்ல தங்களுக்கான உரிமைகளை வாங்கி தரது கொண்டுட்டு வரது யாரு, பிரதிநிதிகள். அந்த பிரதிநிதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நம்ம என்ன பண்றோம் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா, நேரடியாகவோ அவங்களே என்ன பண்ணலாம் அவங்கள தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி இல்லை மறைமுகமாகவோ, அப்படி இல்லைன்னா தங்கள் நியமிச்ச இல்லை தங்கள் ஓட்டு போட்டு சூஸ் பண்ண அந்த பிரதிநிதிகள் அவங்கள சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது மூலியமாகவோ சுதந்திரமான, அதாவது ஃப்ரீயா அண்ட் நேர்மையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அப்போ மக்கள் என்ன பண்றாங்க, அவங்கள யார் ஆட்சி பண்ணணுமோ அவங்களே சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வரையறை ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக சேர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக கொண்டு அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும். அப்போ
ஒரு மக்களாட்சி அப்படிங்கிறத ஒரு 50 பேர் இல்லை 100 பேர் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணோம் மக்களாட்சியை கொண்டு வந்துட்டு சொல்ல முடியுமா, பண்ண முடியாது. அதாவது கீழ்த்தட்டு மக்கள், அதாவது கிராம மக்கள்ல இருக்கக்கூடிய அவங்க கூட என்ன பண்ணோம், அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னதுதான் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. ஓகேங்களா. ஸோ இவர் சொன்ன அந்த கூற்று தான் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. மக்களாட்சியை பற்றி மகாத்மா காந்தியடிகளோட ஒரு கூற்று அது. அடுத்து மக்களாட்சியின் சிறப்புகள் என்ன, ஏன் வந்து மக்களாட்சியை எல்லா விதமான நாடுகளும் ஏன் வந்து விரும்புது, அப்போ அந்த மக்களாட்சியோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்போ மக்கள் என்ன பண்றாங்க, தங்களை யார் ஆளணும் அப்படிங்கிற பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா. மக்கள் சூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த பிரதிநிதிகள் யாரு, மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தவங்க சூஸ் பண்றாங்க, அவங்கள தான் பிரதிநிதிகள் இங்க சொல்றாங்க. அந்த பிரதிநிதிகள் தான் என்ன பண்றாங்கன்னா இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். ஓகேங்களா. ஸோ அந்த பிரதிநிதிகள் என்ன பண்ணுவாங்க, நமக்கான எல்லா சட்டங்களையும் கொண்டுட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள், அதாவது நான் யாருக்கு ஓட்டு பண்ணணும் இல்லைனாக்கா நான் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு சுதந்திரம் எனக்கு இருக்கு. அப்புறம் நேர்மையான தேர்தல், அதாவது வெளிப்படையான ஒரு தேர்தல் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, அதாவது மக்கள் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த நேர்மையை சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் மக்களாட்சியோட சிறப்பா இருக்கு. ரெண்டாவது 18 வயது நிறைவு பெற்ற அனைவருக்கும் சம மதிப்புடைய வாக்குரிமை. அப்போ இது இம்பார்ட்டன்ட். 18 வயசு உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம உங்களுக்கு ஓட்டுரிமை தர்றாங்க. அது ஓட்டுரிமை தர்றது மட்டும் இல்ல, இதுதான் முக்கியம், சம மதிப்புடைய வாக்குரிமை. ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் இதுதான். நாங்கள் வந்து ஆண் அப்படிங்கிறனால எங்களோட வாக்கோட மதிப்பு வந்து 2, நாங்கள் பெண் அப்படிங்கிறனால எங்களோட வாக்குரிமை என்னது 1 அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது. 18 வயது நிரம்பிய எல்லாருக்குமே நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா சமமான மதிப்புடைய வாக்குரிமை, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது யார் ஓட்டு போட்டாலும் அவங்களோட மதிப்பு என்னது 1 தான் அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாத்தல். ஓகே, மக்களாட்சி சுதந்திரத்தோட மிக முக்கியமான காரணம் என்னன்னா அடிப்படை உரிமைகள். ஏன் நம்ம பார்த்தோம், இங்க இருக்கு பாருங்க, அப்படியே இங்க இருக்கு பாருங்க, தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும். நம்ம அடிப்படை உரிமைகள் இருக்கா, ஆமா இருக்கு, ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது அதான் சொல்லுது. மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாத்தல். ஓகே, நமக்கு ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணலாம், நம்ம போராட்டத்தை என்ன பண்ணலாம், முன்னெடுக்கவும் செய்யலாம். அதே மாதிரி அந்த அமைப்பை உருவாக்குது, அந்த சங்கங்களை உருவாக்குறது என்ன பண்ணுது, நம்மளோட அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு, அதுவும் 19 சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து இந்த கூற்று அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். சரிங்களா. நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. சொன்னது யாருன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முன்னாள் குடியரசுத் தலைவர் யாரு, ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ இவர் தான் இந்த டெஃபினேஷன், நம்ம வந்து ரொம்ப வருஷமா அதை கேட்டே இருப்போம். சரிங்களா. ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறதா இது வந்து சொல்லியிருக்கிறார். அடுத்து மக்களாட்சியின் பரிணாம வளர்ச்சி, அதாவது மக்களாட்சி அப்படிங்கிறது எப்படி வந்து வந்திருக்கு, எப்படி ஆர்ஜின் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏதேன்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியது. அப்போ இந்த ஏதேன்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்போ மக்களாட்சியின் பிறப்பிடம் அப்படிங்கிறத சொல்றாங்கன்னா பண்டைய ஏதேன்ஸ் அரசுகளை சொல்றாங்க. ஓகேங்களா. கிரேக்க நாட்டில இருந்து என்ன சொல்றாங்க, ஏதேன்ஸ் நகர அரசுகளை சொல்றாங்க. அங்கதான் என்ன பண்ணிருக்கு, மக்களாட்சி முறை அப்படிங்கிறது தோன்றிருக்குன்னு சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா. அடுத்து அது பார்த்துட்டு மேலே பாக்ஸ் போகலாம். வேத காலத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் மக்களாட்சி அமைப்புகள் இருந்தன. அப்போ வேத காலத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணிருக்கு, இந்தியாவில் மக்களாட்சி அப்படிங்கிறது இருந்திருக்குன்னு சொல்றாங்க. உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்தன. அப்போ இந்த அடிப்படை அழகா என்ன இருந்துச்சுன்னா சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதாவது இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது கிராமப்புறங்கள் இருக்குங்க இல்லையா, அதை சொல்றாங்க. அங்க வந்து கிராமம் அப்படிங்கிறது தமக்கு தேவையான தானே முடிவு செய்யக்கூடிய ஒரு சுயாட்சி அமைப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருந்துச்சுன்னா பண்டைய காலத்துல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. எனும் செய்திகளை சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் சொல்லுது. இது யாரு சொல்றா அப்படின்னா சாணக்கியர். எதுல சொல்றாரு, அவர் எழுதிய புத்தகத்துல சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பண்டைய வேத காலத்திலே தல சுயாட்சி அப்படின்னா கிராமப்புறங்கள்ல சுயாட்சி பெற்ற குழுக்கள் இருந்துச்சுன்னு சொல்றது யாரு, சாணக்கியர். எந்த புத்தகத்தை சொல்லியிருக்காரு, அர்த்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. அடுத்து பண்டைய தமிழகத்தில் பிற்கால சோழர்களின் காலத்தில் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த குடவோலை முறை. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிற்கால சோழர்கள் காலத்தில் ஓகேங்களா இருந்தது. அப்ப என்ன சொல்றாங்க, குடவோலை முறைனா ஒரு குடத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, ஓலைகள்ல சில பேர்களை எழுதி உள்ள போட்டுருவாங்க. அதாவது யார் வந்து அந்த எலெக்ஷன்ல நிக்கிறாங்களோ அவங்க பேர்ல என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சில தகுதிகள்லாம் வச்சு அவங்க உள்ளத்துக்கு அந்த பேர் என்ன பண்ணுவாங்க உள்ள எழுதி போட்டுருவாங்க, அந்த ஓலையில எழுதி உள்ள போட்டுருவாங்க. ஸோ அதன் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்க. அது எங்க இருந்திருக்கு, பிற்கால சோழர்கள் காலத்துல இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா. அடுத்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பொறுப்புடைமை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை ஆகிய மதிப்பீடுகள் மக்களாட்சியின் வளர்ச்சியை பிரதிபலிக்கின்றன. ஸோ இதெல்லாம் மக்களாட்சியோட வளர்ச்சி அப்படிங்கிறது பிரதிபலிக்குது. ஓகேங்களா. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பொறுப்புடைமை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை ஆகிய மதிப்பீடுகள் மக்களாட்சியின் வளர்ச்சியை பிரதிபலிக்கின்றன. ஓகேங்களா. ஓகே, மேல ஒரு பாக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, மக்களாட்சி அரசாங்க அமைப்புகள். மக்களாட்சி அரசாங்க அமைப்புகளை 2 வகைப்படுத்துறாங்க. ஓகேங்களா. ஒன்று நாடாளுமன்ற அரசாங்க முறை, 2வது அதிபர் அரசாங்க முறை. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியா ஃபாலோ பண்றது இந்த முறை தான். அதாவது மக்களாட்சியில் 2 விதமான அரசாங்க முறைகள் இருக்கு. ஒன்று நாடாளுமன்ற அரசாங்க முறை, 2வது அதிபர் அரசாங்க முறை. ரெண்டுமே மக்களாட்சிக்குள்ள தான் வருது. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம ஃபாலோ பண்றது, இந்தியா ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது நாடாளுமன்ற அரசாங்க முறை இந்தியா ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா. அடுத்து இங்கிலாண்டும் இந்த முறை தான் ஃபாலோ பண்ணுது. இங்க என்ன இருக்கும், வாக்காளர்கள்
சட்டமன்றம், நிர்வாகம், இது மூணுமே ஒரே லைன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், வாக்காளர்கள் அப்படிங்கிறது சட்டம் ஓட்டு போட்டு என்ன பண்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, நிர்வாகத்தை பாத்துக்கிறாங்க. இன்டெரக்டா எப்படி சொல்றோம்னா, நிர்வாகமும் சட்டமன்றம் என்னது ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன டிசைட் பண்ணனாலும் சட்டமன்றத்திட்ட கேட்டு தான் என்ன பண்ணும், அதில் சட்டமன்றத்தில் ஒப்புதல் வாங்கிட்டு தான் அவங்க வந்து அதை வந்து செய்யணும். ஓகேங்களா? அதிபர் அரசாங்க முறை அப்படிங்கிறது அமெரிக்காவிலையும் பிரான்ஸ்லையும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வாக்காளர்கள் சூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே நிர்வாகமும் சட்டமன்றமும் வேற இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்போ நம்ம அமெரிக்கா எடுத்துக்கலாம். இப்போ ட்ரம்ப் இருக்கா இல்லையா, ட்ரம்ப் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அவங்க சட்டமன்றத்தில் அவர் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் என்ன பண்ணலாம், அவரே பண்ணிக்கலாம். பட் அங்க நிர்வாகமும் சட்டமன்றம் என்னது வேற இருக்கு. பட் ஆனால் இங்க எடுத்துக்கோங்க, பிரதமர் எதையாவது செய்யணும் அப்படின்னா சட்டமன்றத்துக்கு கடமைப்பட்டவர். அவர் சட்டமன்றத்துக்கு என்ன பண்ணும், பதில் அளிக்கணும். இல்லைனாக்கா சட்டமன்றம் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை அவர் பண்ண முடியும். ஏன்னா அந்த மெஜாரிட்டி ஓட் அப்படிங்கிறலாம் இருக்கு. வாக்களிக்கணும், சட்டமன்றத்தில் வந்து வாக்களிச்சு என்ன பண்ணும், அவங்க அதை அப்ரூவ் பண்ணும். இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு வேற்றுமை அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே மெஜாரிட்டி இருந்தால் தான், இன்னொன்று என்ன சொல்லனா, இங்கே பிஎம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணலாம், சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் அவர் வந்து என்ன பண்ண முடியும், அவர் பதவியில் இருக்க முடியும். இங்கே எடுத்துக்கோங்க, இங்கே ட்ரம்ப் இருக்கா இல்லையா, அவரை வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு வந்து நம்ம நியமிச்சிருவோம். பட் அதுக்குள்ள சட்டமன்றத்தில் அவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம், அவர் அந்த வருஷத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்னா தூக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இது பெரிய ஒரு டிஃபரெண்ட். அடுத்து மக்களாட்சியின் வகைகள். மக்களாட்சி இரு வகைப்படும். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி, அப்படி இல்லைன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட். மக்களாட்சி இரு வகைப்படும். ஒன்று நேரடி மக்களாட்சி. ஓகேங்களா? இது சிம்பிள். ரெண்டாவது மறைமுக மக்களாட்சி. இந்த மறைமுக மக்களாட்சியோட இன்னொரு பேர் தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஓகேங்களா? ஸோ இது உள்ள வந்து டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, நான் அங்கே சொல்றது என்னன்ட்டு. ஓகே, மக்களாட்சி வகைகள் என்பவை மக்கள் சமமாக பங்கேற்க அனுமதி அளிக்கும் சமூக அமைப்பு அல்லது அரசாங்க வகைகளை குறிப்பிடுகிறது. இப்போ மக்களாட்சினா அதான், மக்கள் வந்து நேரடியாக நாங்கள் தேவையானது என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க. தேவைப்பட்ட நபர்களை தங்களை யார் ஆளணும், இல்லைனா தங்களுக்கு தேவையான முடிவுகளை யார் எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியதான் மக்களாட்சி. ஓகேங்களா? ஸோ அடுத்து நேரடி மக்களாட்சி. இது டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பொது விவகாரங்களில் மக்களே நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறையை நேரடி மக்களாட்சி என்கிறோம். அப்போ நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்தையுமே மக்களே டிசைட் பண்ணுவாங்க. தங்களுக்கு தேவையான சட்டங்களை அவங்களே உருவாக்க முடியும், இல்ல தங்களுக்கு தேவையான சட்டங்களை என்ன பண்ண முடியும், அவங்களே முன்மொழிய முடியும். இது எங்க நடைமுறையில் இருக்கு அப்படின்னா, பண்டைய கிரேக்க நகர அரசுகள், அப்புறம் இந்த சுவிட்சர்லாந்து, இதுதான் இப்போ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சுவிட்சர்லாந்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலரா ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வராங்க அப்படின்னா மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. அதாவது ஒரு வருடத்துல ஒரு 2-3 டைம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான சட்டங்கள் வருது அப்படின்னா மக்களே டைரக்டா என்ன பண்ணுவாங்க, ஓட் பண்ணி அது வேணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இல்ல மக்களுக்கு புதுசா ஒரு சட்டத்தை தேவைப்படுது அப்படின்னா அவங்களே அதை முன்மொழியவும் முடியும். ஓகேங்களா? ஸோ நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா சுவிட்சர்லாந்து தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறத ஒரு சின்ன நாட்டை தான் நடத்த முடியும். அது பெரிய நாடுகள் வந்து இது வந்து பொருந்தாது. ஒரு பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்க நாடுகள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மறைமுக மக்களாட்சி. இது இன்னொரு விதம் என்ன சொல்றாங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஓகேங்களா? பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்கத்தின் முறையே மறைமுக மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அதனால தான் இந்த பிரதிநிதிகள். ஓகேங்களா? இப்போ மக்கள் என்ன பண்றாங்க, இப்போ வந்து மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? மக்கள் என்ன பண்றாங்க, ஓட்டு போட்டு தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரு, நம்ம வந்து எம்எல்ஏ எம்பின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ இவங்க தான் பிரதிநிதி. அதாவது நம்ம ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ அப்படி இல்லைன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பண்றோம், நம்ம சூஸ் பண்றோம். நமக்கான சட்டத்தை யார் போடுவாங்கன்னா இவங்க தான் போடுவாங்க. நம்ம வந்து டேரக்டா நமக்கான சட்டத்தை போடுறதில்ல, நம்ம யாரை ஓட்டு போட்டு சூஸ் பண்ணியிருக்கோமோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கான சட்டங்கள் என்ன பண்ணுவாங்க, கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து மக்கள் நேரடியாக ஓட்டு போடுறாங்க. யார, பிரதிநிதிகளுக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த பிரதிநிதிகள் தான் நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுனால இது என்ன பண்றாங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி, அப்படி இல்லைன்னா மறைமுக மக்களாட்சி. இதுக்கு என்ன அர்த்தம், மக்கள் தங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை மறைமுகமா தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமா என்ன பண்றாங்க, செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இது எங்க இருக்கு, இந்தியாவில் நம்ம இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்றோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளையும் அதான் ஃபாலோ பண்றோம். இங்கிலாந்துலையும் அதிகமா இதை தான் ஃபாலோ பண்றாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ நேரடி மக்களாட்சி பின்பற்றக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து ஒன்று மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த பண்டைய கிரேக்க நகர அரசியல் வந்து இப்போ கேட்கறது இல்லை. பட் சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது நல்ல எக்ஸாம்பிள், அதை அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து மறைமுக மக்களாட்சி எங்க இருக்கு, இந்தியா, அமெரிக்க நாடுகள், இங்கிலாந்து, அங்கெல்லாம் இருக்கு. சரிங்களா? அடுத்து இந்த மக்களாட்சியின் நிறைகள் என்ன. ஓகேங்களா? என் நிறைகள் எதனால இருக்கு, அதிகமான நாடுகள் பின்பற்றதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பொறுப்பும் பதிலளிக்கும் கடமையும் கொண்ட அரசாங்கம். ஏன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் என்ன பண்ணலாம், மக்களுக்கு பொறுப்புடையவங்க, மக்களுக்கு பதில் அளிக்கணும். அப்படின்னா சட்டமன்றத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பதில் அளிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு இருக்கும். எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி தவறு பண்ணாக்க அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணும், அவங்க பதிலளிக்க கடமைப்பட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து சமத்துவமும் சகோதரத்துவம். ஏன் அப்படின்னா எல்லாருமே ஓட்டு போட்டு, அதாவது இங்க எதுவும் பாகுபாடே கிடையாது, எல்லாருமே ஓட்டு போட்டு என்ன பண்றோம், சூஸ் பண்றோம். இங்க எந்த விதமான பிரிவினையுமே கிடையாது. ஸோ அதான் சமத்துவம் சகோதரத்துவம் சொல்றாங்க. அடுத்து
மக்களிடையே பொறுப்புணர்ச்சி. அப்போ நம்ம ஓட்டு போட்டு தான் நம்ம ஒருத்தரை சூஸ் பண்ண போறோம். அவர் மூலியமா தான் நம்மளோட தலையெழுத்து மாறுமா இல்ல மாற போறது இல்லையா அப்படின்னு சூஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு தகுதி வாய்ந்த நபரை சூஸ் பண்ணுங்கிற அந்த பொறுப்பு என்ன பண்ணும் அவங்க கிட்ட இருக்கும். ஓகேங்களா. தல சுய ஆட்சி, அதாவது நம்ம இப்போ கிராமங்கள் இருக்குங்க இல்லையா, யாருக்கு என்ன தேவையோ அந்த பகுதி என்ன பண்ணுவாங்க, அவங்களே அவங்களுக்கு தேவையானது என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட ஒரு தொகுதி இருக்கு அப்படின்னா அந்த சட்டமன்ற தொகுதிக்கு என்ன தேவையோ அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுவாரு, அதை பண்ணி கொடுத்துருவாரு. ஓகேங்களா. ஸோ தல சுய ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அனைவருக்கும் வளர்ச்சியும் வளமும். அப்போ நல்ல விதமான ஒரு நபர் கேண்டிடேட்டை நம்ம சூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன பண்ணும், ஒரு வளர்ச்சியும் வளமும் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து மக்கள் இறையாண்மை, அதாவது அது உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மக்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இறையாண்மை அப்படின்னா இதுக்கு மேல ஒரு உயர்ந்த அதிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஓகேங்களா. ஸோ மக்கள் இறையாண்மை மக்கள்கிட்ட தான் இருக்கு. அடுத்து சகோதர மனப்பான்மை மற்றும் கூட்டுறவு. அப்போ மக்கள்கிட்ட என்ன பண்ணுது, நம்மலாம் ஒன்னா சேர்ந்து தான் ஒரு கேண்டிடேட் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டுறவு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் தான் என்னது மக்களாட்சியோட நிறைகள்னு சொல்றாங்க. அடுத்து இதுல சில குறைகளும் இருக்கத்தான் செய்யுது. என்ன சொல்றாங்க, மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சி. ஆமா, எஸ், நம்ம டைரக்டா ஒருத்தரை சூஸ் பண்ணாலும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு நபரை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாங்கன்னா அவங்க நமக்கு தேவையானதை அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் பிரதிநிதித்துவ முறை. மக்கள் தங்களுக்கு தேவையானதை தாங்களே பண்ணிக்கிறதுல தங்க என்ன பண்றாங்க, ஒரு நபர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவர் தான் ஒரு பிரதிநிதின்னு சொல்றோம், அவர் என்ன பண்றாரு, மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வாக்காளரிடையே போதிய ஆர்வமின்மை மற்றும் குறைந்த வாக்குப்பதி. அப்போ மக்களுக்கு அரசியல் என்ன பண்றது, ரொம்ப அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன பண்றாங்க, எது நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம், நம்ம ஓட்டு போட்டா அது மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, அந்த ஆர்வமின்மை. அப்புறம் என்னது, வழக்கமா எல்லா எலெக்ஷன்லையும் என்ன பண்றாங்க, ஒரு 70 to 80% தான் வந்து ஓட்டு அப்படிங்கிறது போலாகுது. அப்போ ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து என்ன பண்றாங்க, இந்த அந்த தகுதியற்ற நபர்கள் என்ன பண்றாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. அந்த 20% ஓட்டு போடாதனால அந்த 20% பேருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு ஆட்சி என்ன பண்ணுது, வந்துருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து சில சமயங்களில் நிலையற்ற அரசாங்கத்திற்கு வழிவகுக்கிறது. இப்போ மக்களாட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் கட்சிகளோட பங்கு அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அப்போ அரசியல் கட்சிகள் இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு போதிய பெரும்பான்மை அப்படிங்கிறது நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ என்ன பண்றது, சில டைம்ல அந்த பெரும்பான்மை இல்லாம போச்சுன்னா அரசாங்கம் கவிழ்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து முடிவெடுப்பதில் காலதாமதம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, மக்களுக்கு தேவையான சட்டங்கள் அப்படிங்கிறது இப்போ எங்களுக்கு ஒரு சட்டம் தேவை, உடனே போட முடியுமா, போட முடியாது. ஏன், அப்போ சட்டமன்றம் 2 அவை இருக்கு அப்படின்னா அந்த 2 அவையிலேயே அவங்க வந்து என்ன பண்ணும், ஒப்புதல் வாங்கணும். ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஆளுநரோ அப்படின்னா குடியரசுத் என்ன பண்ணும், அதுக்கு சைன் பண்ணும். அப்போ இதுக்கு ஒரு ப்ராசஸ் டைம் எடுக்கும், அதுல விவாதங்கள் நடக்கணும், அடுத்து அதுக்கு வாக்கெடுப்பு நடத்தணும். அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்தியாவில் மக்களாட்சி. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது காமனா பார்த்தோம், மற்ற நாடுகளை ஒப்பிடுறப்போ இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பட் இப்போ இந்தியாவுக்குள்ள என்ன நடக்குது, ஓகே, இந்தியாவை பேஸ் பண்ணி என்ன நடக்குது, இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா. இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்ட நாடகம். மேல வந்து நம்ம 2 பிரான்ச் பார்த்தோம் இல்லையா, நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சின்னு பார்த்தோம். அதுல இந்தியா பேஸ் பண்ணக்கூடியது நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்ட நாடகம். இந்தியாவின் நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. அப்போ இந்தியாவோட பார்லிமெண்ட், ஓகேங்களா, நாடாளுமன்றம் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. பிரதிநிதிகள் அதான் மக்கள் யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்க தான் என்ன பிரதிநிதிகள். ஓகேங்களா. நம்ம எம்பிசின்னு சொல்றோம்ல, அவங்கள பொதுவா பிரதிநிதிகள்னு சொல்றாங்க. இது நாட்டிற்கு தேவையான சட்டங்களை உருவாக்குகிறது. எது, நாடாளுமன்றம். ஓகேங்களா. அடுத்து கொள்கை முடிவெடுப்பதில் மக்கள் பங்கு பெறுவதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தின் 2 முக்கிய கூறுகளாக விளங்குகின்றன. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கொள்கை முடிவெடுப்பதில் மக்கள் பங்கு பெறுவதும் அப்புறம் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தின் 2 முக்கிய கூறுகளாக உள்ளன. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு முக்கிய கூறா சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவாகும். இது கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா. ஸோ இதுதான் கொஸ்டின் ஏரியா. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது, இந்தியான்னு சொல்றாங்க. இந்தியாவில் மக்களாட்சி பின்வரும் 5 முக்கிய கொள்கையின் அடிப்படையில் இயங்குகிறது. அப்போ இந்தியாவோட மக்களாட்சி அப்படிங்கிறது இந்த சொல்லக்கூடிய 5 முக்கிய கொள்கை அடிப்படையில் என்ன பண்றாங்க, இயங்குதுன்னு சொல்றாங்க. என்னது, இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இது நம்மளோட பிரியாம்பிள்னு சொல்லக்கூடிய, அதாவது முகவுரைன்னு சொல்றோம் இல்லையா கான்ஸ்டியூஷன்ல, அதுல என்ன பண்ணிருக்காங்க, இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டரே இம்பார்ட்டன்ட். இறையாண்மை ஃபர்ஸ்ட், அதாவது இதுக்கு மேல எந்த விதமான ஒரு உயர்ந்த அமைப்புமே கிடையாது. ஓகே. 2வது அனைவருக்கும் என்னது, சமமான உரிமைகள் இருக்கு. அடுத்து மதச்சார்பின்மை, அதாவது எந்த மதத்தையுமே சாராத ஒரு தன்மை. ஓகேங்களா. மக்களாட்சி நம்ம இங்க இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. அடுத்து குடியரசுனா என்னன்னு அடுத்தது பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்து 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கிறார். இதுதான் பார்த்தோம். 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, உங்களுக்கு ஓட்டு போறதுக்கான உரிமை அப்படிங்கிறது உண்டு. நீங்க ஆண் பெண் இந்த மதம் அந்த மதம்ங்கிற எந்த விதமான பாகுபாடுமே இல்லாம 18 வயசு ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு என்னது, உங்களுக்கு ஓட்டு போற அந்த உரிமை அப்படிங்கிறது உண்டு. ஓகேங்களா. சாதி, இதான் சொல்றாங்க, சாதி, சமயம், மொழி, இனம்,
பாலினம், கல்வி தகுதி என எந்தவித பாரபட்சமும் இன்றி சமமான வாக்குரிமை பெற்றுள்ளனர். சமமான வாக்குரிமை அப்படின்னா எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே ஓட்டு போடுற உரிமை அப்படிங்கிறது உண்டு. ஓகேங்களா? அடுத்து 1912-13 ஆம் ஆண்டு புதுடெல்லியில் உள்ள இந்திய நாடாளுமன்ற கட்டத்தை எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர், இவங்க 2 பேருமே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ இருக்கிற கட்டிடம் இல்லை, பழைய கட்டிடம். சரிங்களா? இப்போ வந்து மாற்றிட்டாங்க. 12-13 என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரங்க வடிவமைக்கிறாங்க. சரிங்களா? யார்? எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். ஓகேங்களா? இன்னும் பிரிட்டிஷ் கலைஞர்கள் வடிவமைத்தார். அடுத்த கட்டத்தை 1921 ஆம் ஆண்டு கட்ட தொடங்கி 1927 முடித்தனர். இது இம்பார்ட்டன்ட். பாருங்க, 1912 என்ன பண்றாங்க, டிசைன் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1921 ஸ்டார்ட் பண்ணி 27 கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க, ஒரு 6 வருஷத்துல கம்ப்ளீட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 வருஷமும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த 2 நபர்களும் இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்தியாவில் தேர்தல்கள். இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ள நாடு. அப்போ இந்திய அரசு அப்படிங்கிறது பகுதி கூட்டாட்சி அப்படிங்கிற, அதாவது பகுதியில் இது அரை கூட்டாட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அரை கூட்டாட்சி, அதாவது முழுமையான கூட்டாட்சி கிடையாது, பாதி அளவு கூட்டாட்சி தன்மை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த பகுதினா அதான் மீனிங், அரை கூட்டாட்சி தன்மை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பின் சிறப்புகள் அப்படிங்கிற சிறப்பியல்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே இதை வந்து நம்ம டெப்த்தாக பார்த்துருக்கோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பாலிட்டி கிளாஸ் போட்டிருக்கப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அரை கூட்டாட்சி அமைப்புனா என்ன, ஏன் வந்து இந்தியா வந்து அரை கூட்டாட்சி அமைப்புன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? சில நேரங்களில் சில தருணங்களில் இந்தியா அப்படிங்கிறது ஒற்றையாட்சி தன்மை கீழே போயிடும். ஒற்றையாட்சி, அதாவது சில இடங்கள்ல சில தருணங்கள்ல கூட்டாட்சி அமைப்பை இழந்துட்டு ஒற்றையாட்சி அமைப்பு போயிடும். எப்போ போகும், இப்போ இன்கேஸ் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சுன்னா நேரடியாக எங்கே போயிடும், அங்கே கூட்டாட்சி தன்மை இழந்து நேரடியாக ஒற்றையாட்சிக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்றாங்க அரை கூட்டாட்சி அமைப்பு. அதுதான் இங்கே சொல்றாங்க பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ள நாடு. ஓகேங்களா? இங்கே நடுவண் அரசு, அந்த கூட்டாட்சி அமைப்புன்னு என்ன சொல்றாங்க, அங்கே ஒரு நடுவண் அரசு இருக்கு. என்னது, நாடாளுமன்றத்தை கொண்ட ஒரு நடுவண் அரசு. அடுத்து மாநில அரசு, சட்டமன்றத்தை கொண்ட, இப்போ தமிழ்நாட்டு சட்டமன்றம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே அது மாதிரியான 2 அமைப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. உள்ளாட்சி அமைப்புகள். ஓகே, ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகிய நிலைகளில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த 3 ஸ்டேஜ்லயும் என்ன பண்றாங்கன்னா, அதாவது மேல பார்லிமெண்ட்னு ஒன்று இருக்கு, அடுத்து என்னது ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அடுத்து உள்ளாட்சி அமைப்பு, லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்டேஜ்லயுமே மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா நேரடியாக தங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் பொது தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ இந்தியாவோட தேர்தலை நடத்துவதற்கு பொறுப்பானவர்கள் யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பானது. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இன்னும் இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இந்திய தேர்தல் ஆணையம் இவங்க 2 பேருக்கான எலெக்ஷன் நடத்துது. ஓகேங்களா? ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் சொல்றேன், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையும் அவங்க நடத்துறாங்க. பட் பார்லிமெண்ட், நம்ம மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு ஓட்டு போட்டோம் இல்லையா, அந்த எலெக்ஷனையும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டோம் இல்லையா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்டோம் இல்லையா, அந்த 2 பேர் எலெக்ஷனுமே இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. ஆனால் அந்த லோக்கல் பாடிஸ் எலெக்ஷனை யார் நடத்துறாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அதாவது மாநில தேர்தல் ஆணையம் இவங்களுக்கான எலெக்ஷன் நடத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க அந்த 3 பேர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேருக்கு நான் மட்டும் சொல்றேன். சரிங்களா? அடுத்து தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவையில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை இந்திய அரசின் தலைவராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இப்போ இது மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் ஆனால் ஒரு 3 லைனுக்குள்ள அதை முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 அவை இருக்கு. ஒன்னு மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. ஓகேங்களா? ஸோ இந்த மக்களவையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை பெற்ற உறுப்பினர்கள் ஆதரவு பெற்ற ஒருத்தரை பிஎம்மா நியமிக்கிறாரு. யாரு? பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இது. பட் சின்னதாக 2 லைனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் இங்கே இருக்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் அதிகமாகும். சரிங்களா? ஸோ பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கு, மக்களவை, மாநிலங்களவை. இந்த மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற தலைவரை யார் நியமிக்கிறாரு? குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சரி, ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை பொது தேர்தல் மூலம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவை, அதாவது லோக்சபான்னு சொல்லுவோம் நம்ம, இங்க இருக்காங்க இல்லையா, இந்த லோக்சபாவோட உறுப்பினர்களை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். அப்போ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்றோம், பொது தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் மூலமா என்ன பண்றோம்னா நம்ம அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். யாரு? நம்மளா மக்கள் என்ன பண்றாங்க, நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து நான் சொன்ன மாதிரி நாடாளுமன்றத்தின் 2 அவைகள், ஒன்று ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடிய, இங்கே மாநிலங்களவை நான் சொன்னேன் இல்லையா, மாநிலங்களவை, அது என்ன சொல்றாங்க, மாநிலங்கள் அவை, அப்படி இல்லைனா மேலவை, அப்படி இல்லைனா ராஜ்யசபான்னு சொல்றாங்க. இல்லை, அடுத்து கீழே ஒன்று இருக்கு, மக்களவைன்னு ஒன்று இருக்கு, அது என்ன சொல்றாங்க, மக்களவை, கீழ் அவை, அப்படி இல்லைனா லோக்சபா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லோக்சபாவில் இருக்கக்கூடிய நபர்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓட்டு போட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ராஜ்யசபாவில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லை, இங்கே இவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு போகிறோம். சரிங்களா? இங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து கீழே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவை கொடுத்துருக்காங்க பாருங்க.
இந்த மாநிலங்களவைனா இங்க இருக்கு ஓகேங்களா. அதாவதுனா ராஜ்யசபா இல்லைனா மேலவைன்னு சொல்லக்கூடியது. இந்த லோக்சபா பத்தி மேல கொடுத்துருக்காங்க. உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்போ இவங்களை டைரக்டா நம்ம ஓட் பண்ணல, நம்ம யாரை சூஸ் பண்றோமோ, அதாவது நம்ம எம்எல்ஏஸ் எம்பிஸ் சூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க மூலியமா அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. மேலும் கலை, இது இம்பார்ட்டன்ட், மேலும் கலை, இலக்கியம், அரசியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரியும் இந்த 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். அப்போ இந்த வேர்டு வந்து இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, இந்த ரெண்டா பிரிங்க. ஃபர்ஸ்ட்ல உள்ளது பாருங்க தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்னு வார்த்தை இருக்கு, அந்த செகண்ட் ஹாஃப்ல பாருங்க நியமனம் செய்கிறார்னு இருக்கு. அப்போ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு ஓகேங்களா. இங்க குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு, பட் அங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச உறுப்பினர்களால என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஓகேங்களா. இது ஒரு ஃபர்ஸ்ட், இது செகண்ட். அப்போ இதுக்குள்ளேயுமே ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு. ஒரு பர்டிகுலர் பீப்புள் என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இன்னொரு 12 பேர் என்ன பண்றாங்கன்னா நியமிக்கப்படுறாங்க ஓகேங்களா. அடுத்து மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தல். இப்போ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தல். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொது தேர்தல் 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் முதல் 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21 வரை பல்வேறு காலகட்டங்கள் நடைபெற்றது. அப்போ இது இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் இந்த வருஷம் எந்த வருஷத்துக்குள்ள நடந்துச்சுன்னா கேட்டதில்ல, பட் பொது தேர்தல் அப்படிங்கிறது 1951 நடந்திருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் சரிங்களா. கிட்டத்தட்ட 489 இடங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் இந்த எலெக்ஷன். சரி, 4 மாதம் கிட்டத்தட்ட சரிங்களா. அதில் 364 இடங்களில் வெற்றி பெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது. அப்போது மொத்தமாக 489. இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. 364ல் காங்கிரஸ் ஜெயிச்சு என்ன பண்ணுது, காங்கிரஸ் அப்படிங்கிறது ஆட்சி அமைக்குது, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் ஓகேங்களா. காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. சுதந்திர இந்தியாவின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஜவஹர்லால் நேரு சரிங்களா. ஸோ இவர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஜவஹர்லால் நேரு ஓகேவா. அடுத்து பொது தேர்தல்கள் 1920. இம்பீரியல் கவுன்சில் எனும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அப்போ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அங்கே பார்த்தோம் சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் அப்படிங்கிறது 1951 பார்த்தோம். பட் இங்கே பாருங்க, பிரிட்டிஷ் இந்தியாவோட முதல் தேர்தல் அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கா, 1920. இது எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல். அப்போ இதனால தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 1921 நடந்த சென்னை மாகாண தேர்தலில் பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. அப்போ இதுவும் இம்பார்ட்டன்ட். முதல் பொது தேர்தல்னா 1920 ஓகேங்களா. சென்னை மாகாணத்தில் நடந்த முதல் பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது எப்பனா, இந்த 1921. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஏரியா அது. அடுத்து இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். அப்போ மக்களாட்சி அப்படிங்கிறதுல சில குறைகள் பார்த்தோம், மேல பொதுவாக பார்த்தோம். பட் இந்திய மக்களாட்சியில் என்னென்ன மாதிரியான சில குறைகள் இருக்கு, அதில் அப்படி அது செயல்பாட்டில் என்னென்ன முக்கிய சவால்கள் இருக்கு, குறையா சொல்லலை, பட் இதெல்லாம் என்ன பண்ணுது, பெரிய சவாலாக இருக்கு இந்தியாவில் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. தற்கால உலகில் மக்களாட்சி அரசாங்கம் தலை தோங்கி அரசாங்கத்தை மேலாதிக்கம் செலுத்தும் வடிவமாக இருக்கிறது. ஓகே, ரொம்ப சிறப்பான வடிவமாக இருக்குன்னு சொல்றாங்க. மக்களாட்சி இதுவரை கடுமையான சவாலையோ அல்லது போட்டியையோ எதிர்கொள்ளவில்லை. ஓகே, கடந்த 100 ஆண்டுகளில் உலகெங்கிலும் மக்களாட்சி விரிவடைந்து வளர்ந்து வருகிறது. இந்தியாவில் மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். அப்போ மக்களாட்சி எதிர்கொள்கிற மிக முக்கியமான சவால்கள் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று கல்வியறின்மை. ஓகே, கல்வியறின்மையால என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, மக்களுக்கு போதிய கல்வியறின்மை இல்லை. அதனால என்னது, இந்த எலெக்ஷன்னா என்னன்னு புரியல. ஓகே, எலெக்ஷன் கேண்டிடேட்டை தப்பான நபர் தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஓகே, ஏன் நம்ம கட்டாயம் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ கல்வியறிமை இல்லாதனால மக்களாட்சினா என்ன, அவங்களை நம்ம எதுக்காக சூஸ் பண்ணணும், பேசிக்காக இந்த எலெக்ஷன் நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி என்னது அந்த பேசிக் விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ கல்வியறிமை இல்லாததும் இந்த மக்களாட்சியோட பெரிய சவாலாக இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து வறுமை. இந்த வறுமையை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி இருக்கு, வறுமை இருக்கு ஓகேங்களா. ஸோ அவங்க கிட்ட போய் இப்போ ஒரு ஓட்டுக்கு 5000 10,000 கொடுத்தோம்னா அவங்க ஆல்ரெடியே வறுமையில் இருக்காங்க, பட் அவங்களோட அன்றாட தேவையை பூர்த்தி பண்ணவே முடியல சரிங்களா. ஸோ அவங்க வறுமையை காரணம் காட்டி நம்ம அவங்களுக்கு காசை கொடுத்து என்ன பண்ண முடியும், ஓட்டுகளை விலைக்கு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த வறுமை அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு பங்கா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பாலின பாகுபாடு. அதாவது அதிகமான ஆண்கள் என்ன பண்றாங்க, போட்டி போடுறதுனாலையும் இல்ல அதிகமான ஆண்கள் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்படுறதுனாலையும் பெண்களுக்கான அந்த சம உரிமை அப்படிங்கிறது என்ன பண்ணுது, அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை சரிங்களா. ஸோ அதே மாதிரி அதிகமான ஆண்கள் பங்கு கொள்றதுனால பெண்கள் என்ன பண்றாங்க, ஒதுக்கி வைக்கப்படுறாங்க, எனக்கு என்ன பண்றாங்க, பாகுபாடு காட்டப்படுறாங்க. அப்போ ஒரு ஆண் பெண் 2 சமூகங்கள் இருக்கக்கூடிய ஓகேங்களா, 3ஆம் பள்ளத்தில் இருக்காங்க, பட் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இவங்கள சரிபாதி சரியா போட்டியிடல இல்ல பங்கு பெறல அப்படின்னா எப்படி என்ன பண்ண முடியும், ஒரு சமமான தேர்தல் அப்படிங்க நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பிராந்தியவாதம். பிராந்தியவாதம்னா அதாவது
ஒரு சில பிராந்தியத்துல நாங்க வந்து எங்களுக்கு நாங்க தான் பண்ணுவோம், நாங்க தான் வந்து உயர்ந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி பிராந்திய கலவரங்கள் எனக்கு பிராந்திய வாரியான சில விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருது, இல்ல ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராது, அது மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து சாதி வகுப்பு சமயவாதங்கள். அதாவது இந்த சாதியை சேர்ந்தவங்க அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, நான் இந்த வகுப்பை சேர்ந்தவன் எனக்கு என்னால் ஓட்டு போடுங்க, நான் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான வாதங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஊழல் அதிகமா இருக்கு. நம்ம வந்து அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. என்ன பண்றாங்க, நம்ம வந்து பிரதிநிதி சூஸ் பண்றோம், பட் அவங்க என்ன பண்றாங்க, அதிகமான ஊழலுக்கு உட்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அரசியல் குற்றமயமாதல். என்ன சொல்றாங்கன்னா, இது எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறவங்க குற்ற பின்னணியை கொண்டவங்களா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து அரசியல் வன்முறை. அதாவது எலெக்ஷன் டைம்லயா இருக்கலாம், எலெக்ஷன் அந்த எதிர்ப்பு தெரிவிக்க என்ன பண்றாங்க, அதிகமான வன்முறைகள் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இதெல்லாம் தான் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா. அடுத்து மக்களாட்சி முறை வெற்றிகரமாக செயல்படுவதற்கான நிபந்தனைகள். ஓகே, சில நிபந்தனைகளை கொடுக்குறாங்க. ஏழைகள் மற்றும் எழுத்தறிவற்றோருக்கு மக்களாட்சியின் பலன்களை கிடைக்க செய்ய அதிகாரம் செய்ய வேண்டும். ஓகேங்களா. அப்போ நம்ம யாருக்காக போராடுறோம், ஏழைகளுக்காக தான் போராடுறோம். அப்போ இந்த எழுத்தறிவற்றோருக்கு என்ன பண்ணும், அவங்களுக்கான பலன்கள் கிடைக்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமது அதிகாரத்தையும் பொது சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்தாமல் இருப்பது. அப்போ நான் எம்எல்ஏ ஆகிட்டேன் இல்லை எம்பி ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறது, தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தவறான வேலை செய்கிறது, இல்லைனாக்கா இந்த பொது சொத்துக்கள் அதாவது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை தவறாக பயன்படுத்திக் கொள்ளுது, அதாவது தங்களோட சுய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மக்களாட்சி முறையை பிடித்திருக்கும் சமூக தீமைகளையும் சமூக கொடுமைகளையும் ஒழித்தல். அப்போ நம்மளோட மக்களாட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய சமூக தீமைகள் எப்படி, அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தக்கூடிய ஆதிக்கங்கள், அது மாதிரியான எந்த விஷயங்களுமே இருக்கக்கூடாது, இல்லை குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஆதிக்கம் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து மக்களின் கருத்தை பிரதிபலிக்க பாரபட்சமற்ற திறமைமிக்க ஊடகங்களின் தேவையை உணர்ந்தல். அப்போ மக்களோட பிரச்சனைகளை என்ன சொல்றாங்க, மக்களோட பிரச்சனைகளை எந்த விதமான பாகுபாடுமே இல்லாம, இந்த கட்சிக்கு ஆதரவா சொல்றது இல்லாம, இல்ல இந்த ஆளுங்கட்சி எதிர்த்து இவங்க எல்லாம் ஒரு குரல் கொடுக்குறாங்க, அதனால நான் வந்து என்னோட நியூஸ்ல போட மாட்டேன், இல்ல உங்க எதிர்கட்சியை பத்தி சொல்றாங்க அதனால நான் என் நியூஸ்ல போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, மக்களோட அன்றாட தேவைகள் என்ன பண்ணும், ஒரு எந்த விதமான பயமே இல்லாம வெளில தெரியப்படுத்தணும். இந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். அந்த ஊடகங்கள் மிக திறமையாக செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து மக்களின் கருத்து வலுவாக இருத்தல். அப்ப என்னன்னா, நம்ம யாரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும், அவங்களோட கருத்து அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து மக்களிடையே சகிப்புத்தன்மையும் மத நல்லிணக்கமும் நிலவுதல். அப்போ ஒரு எலெக்ஷன் கேண்டிடேட் நிப்பாட்டுறோம், அவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்க இல்லை அந்த சாதியை சார்ந்தவங்க அப்படிங்கன்னா நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற, நான் ஓட்டு போட போக மாட்டேன் அப்படிங்கலாம் சொல்லாம என்ன பண்ணோம், இங்கே வந்து எம்மதமும் சம்மதம், எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து நல்லது செய்வாங்க அப்படிங்கிற நம்பி என்ன பண்ணோம், நம்ம வந்து அதை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள் பற்றிய அறிவும் விழிப்புணர்வும் மக்களிடையே ஏற்படுத்தல். அப்போ அந்த அடிப்படை உரிமைகள்லாம் என்ன, அது பாதிக்கப்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, அப்போ நம்ம அடிப்படை உரிமைகள்லாம் நமக்கு சரியா கிடைக்கணும் அப்படின்னா நல்ல விதமான ஆட்சி அமையணும், அதெல்லாம் என்ன பண்ணணும் மக்களுக்கு தெரியணும்னு சொல்றாங்க. அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை கண்காணித்தல். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணணும்னா பிரதிநிதிகள் செயல்பாடுகளை கண்காணிக்கணும். நம்ம ஓட்டு போட்டு அமைச்சிட்டோம், அதோட விட்டுறக்கூடாது, அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க, இல்லை அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிக்கு நல்லது பண்றாங்களா இல்லை கெட்டது பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வலுவான பொறுப்புமிக்க எதிர்கட்சி இருத்தல். ஸோ மக்களாட்சியோட மிகப்பெரிய ஒரு தூணை தான் சொல்றாங்க. அதாவது அந்த ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி இருக்கு இல்லையா, அது அவங்க இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் எதிர்கட்சி என்ன பண்ணும், அவங்க கேள்வி கேட்கணும், நீங்க அதை பண்றீங்க, எதுக்காக பண்றீங்க, இது தேவையில்லாத விஷயம் பண்ணோம்னா அவங்க கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து சமத்துவம், சுதந்திரம், சமூக நீதி, பொறுப்புணர்வு மற்றும் அனைவருக்கும் மதிப்பளித்தல் போன்ற அடிப்படை மக்களாட்சி பண்புகளை. அப்போ இதெல்லாம் அடிப்படை மக்களாட்சி பண்புகள் மேல இருக்கிறதெல்லாம். ஓகேங்களா. மக்கள் மனதில் கொண்டு செயல்படும் போது மக்களாட்சி மேலும் துடிப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த சமத்துவம், சுதந்திரம், சமூக நீதி, பொறுப்புணர்வு மற்றும் அனைவருக்கும் மதிப்பளித்தல், இது மாதிரியான அந்த பேசிக் பண்புகள் என்ன பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மக்களின் எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் நடத்தைகள் ஆகியவை மக்களாட்சியின் தலையாய கொள்கைகளுடன் பொருந்தி செயல்பட வேண்டும். இப்போ நாட்டோட கொள்கை கூட என்ன பண்ணும், மக்களோட எண்ணங்களை பிரதிபலிக்கணும், இல்லைனா சிந்தனைகளை வெளிப்படுத்தணும். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வேண்டாதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, மக்களுக்கு ஏற்கக்கூடிய இல்லை மக்களுக்கு தேவைப்படக்கூடியதை அவங்க பண்ணணும்னு சொல்றாங்க. எனவே மக்களாட்சியின் இலக்குகளை நடைமுறைப்படுத்த மக்களே தங்களை முன்மாதிரியாக பங்கெடுத்துக் கொள்ளவும், கடமை உணர்வோடு செயல்படவும், தங்களுக்குள் பொறுப்புணர்வை உருவாக்கவும், தமக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு மதிப்பளிக்கவும் வேண்டும். ஸோ மக்கள் அப்படிங்கிறவங்க தங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த மதிப்பு என்ன பண்ணணும், நம்ம ஓட்டு போட சொல்லியிருக்காங்களா, ஸோ நம்ம ஓட்டுற மதிப்பு தெரிஞ்சு என்ன பண்ணணும், நம்ம சரியான நபருக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ணணும், மக்களாட்சியில் நம்மளும் பங்கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் அந்த டாபிக் அப்படிங்கிறது முடியுது. ஸோ இந்த புக் பேக் பார்த்தோம்னா இந்த டாபிக் அப்படின்னு முடிஞ்சிடும். சரிங்களா. ஸோ புக் பேக் பார்த்துலாமா. ஒரு நபரோ அல்லது அரசரோ அல்லது அரசியோ செய்யும் ஆட்சி முறை என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ முடியாட்சி அப்படிங்கிறதுல தான்
அரசரோ இல்லை அரசியோ இருப்பாங்க. அப்படி இல்லையா அந்த அரச குடும்பத்தை சார்ந்த வாரிசு என்ன பண்ணுவாங்க, ஆட்சியை நடத்துவாங்க. ஓகேங்களா. தனிநபர் ஆட்சி அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் நபர் என்ன பண்ணுவார்னா ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கையில் வச்சிருப்பாரு. மக்களாட்சி அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி தான். ஓகேங்களா. குடியரசு அப்படிங்கிறதுனால ஒரு குடியரசுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா. அடுத்து முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை. முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை எதுனா மக்களாட்சி தான். முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை எதுனா மக்களாட்சி. அடுத்து முன்னாள் சோவியத் யூனியன் டேஷுக்கு எடுத்துக்காட்டு. முன்னாள் சோவியத் யூனியன் அங்கே பார்த்துருப்போம். அது வந்து ஒரு சிறு குழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு, அதாவது யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். அப்போது இதில் எது பொருந்தாது அப்படின்னா அமெரிக்கா, இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ். ஓகே, இங்கெல்லாம் மக்களாட்சி, பட் இங்கே மட்டும் மத குருமார்கள் ஆட்சி. ஓகேங்களா. ஸோ மத குருமார் ஆட்சி, குருமார்கள் ஆட்சி. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஆப்ரஹாம் லிங்கன் டேஷ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். அப்போ அவர் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட ஜனாதிபதியாக இருந்தார். ஓகேங்களா. குடவோலை முறையை பின்பற்றியவர்கள். ஓகே, இதில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ சோழர்கள் தான். பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி. ஓகேங்களா. பண்டைய இந்தியாவின் குடியரசுகள் அமெரிக்கா, இல்லை நம்ம அங்கே பார்க்குறப்பே பார்த்தோம், பண்டைய ஏத்தென்ஸ் நகர அரசுகள். ஓகேங்களா. கிட்டத்தட்ட 500 கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது? ஓகே, டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தை வந்து கிரேக்க சொல். அப்போ அந்த குடியரசு அப்படிங்கிறதான் லத்தீன் சொல். ஓகேங்களா. டெமோக்ரஸி வந்து கிரேக்க சொல். 2 வார்த்தையிலேருந்து வந்திருக்கும். டெமோஸ் கிரைட்டீரியா அப்படிங்கிற சொல்ற 2 வார்த்தை. சரிங்களா. மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யார்? மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யார் அப்படின்னா அமைச்சரவை தான். ஓகேங்களா. அப்போ இங்கே மக்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா. ஸோ மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுத்துருவாங்க, யாருன்னா பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துருவாங்க. பட் அவரோட அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த அமைச்சரவைகிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த அதிகாரம் அப்படிங்கிறது, அதாவது அந்த அமைச்சரவை தான் என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லா விதமான அதிகாரத்தையும் பெற்றிருப்பாங்க. அவங்க தான் ஒன்று வேணுமா வேணாமா அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அமைச்சரவைகிட்ட தான் இருக்கும். பட் அந்த அமைச்சரவை அப்படிங்கிறவங்க நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டாங்க. ஓகேங்களா. பட் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அந்த அமைச்சரவை தான், அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க என்ன வேணும் வேணாம்னு சொல்லிட்டு. சரிங்களா. அடுத்து கீழ்காணும் எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையை கொண்டுள்ளது? ஸோ அதிபர் அப்படின்னா நம்ம பிரசிடென்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ என்ன இப்போ ட்ரம்ப் இருக்கா இல்லையா, ஸோ அவர் தான். அப்போ அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஓகேங்களா. அதிபர் அரசாங்க முறை. அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சியை கொண்ட நாடு நம்ம அங்கேயே பார்த்தோம், இந்தியா. ஓகேங்களா. அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது. ஆமாம், எஸ் பார்த்தோம். மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள். எஸ், ரெண்டுமே சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா நேரடி மக்களாச்சுன்னா அதான் தங்களுக்கு தேவையான எல்லா சட்டங்களையுமே மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஓட்டு போட்டு வேணுமா வேணாமா டிசைட் பண்ணுவாங்க. சரி, ஓகேங்களா. ஸோ அதனால ஏ தான் சரி. ஓகே, அடுத்து கூற்று ஏ இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. எஸ், ஆமாம். இந்திய நாடாளுமன்றம் 2 சபைகளை உள்ளடக்கியது. எஸ், நாடாளுமன்றம் வந்து பார்லிமெண்ட் வந்து என்னது, அண்ட் லோக்சபா, சரி ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, இந்த ரெண்டுத்தையும் கொண்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. வாக்குரிமையின் பொருள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான உரிமை, ஏழைகளுக்கும் வாக்களிக்கும் உரிமை. வாக்குரிமையின் பொருள் வாக்களிக்கும் உரிமை. ஓகே, வாக்குரிமைனா உங்களுக்கு வாக்களிக்க எதனா உரிமை இருக்கு. ஸோ அதான். ஓகேங்களா. அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது அரசியல் சமத்துவம். ஓகேங்களா. அரசியல் சமத்துவம் அப்படின்னா அனைவருக்குமான என்னது, வாக்குரிமை வழங்குவது. ஓகேங்களா. அடுத்து பிரதமரை நியமிப்பது அல்லது நியமிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஓகேங்களா. யாருன்னா பிரதமரை. ஓகே, இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அவர் என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அவர் எங்கன்னா மக்களவையில் இருக்கக்கூடிய அதிக பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் என்ன பண்ணுவார், பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஓகேங்களா. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் அங்கே பார்த்தோம், ராஜ்யசபாவுக்கு 2 பேர் கிடையாது, ராஜ்யசபாவுக்கு 12 பேர். ஓகேங்களா. ராஜ்யசபாவுக்கு 12 பேர். யாரு, கலை, அறிவியல், இலக்கியம் போன்றவர்கள சிறந்து விளங்குற நபர்கள் என்ன பண்ணுவார், அவர் தான் சூஸ் பண்ணுவார். 12 பேர் வந்து ராஜ்யசபாவுக்கு சூஸ் பண்ணார். ஓகேங்களா. இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்தோம் 1951 52. ஓகேங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஓகேங்களா. நவம்பர் 1949. ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்து 2 வகையான மக்களாட்சி. ஒன்று நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. இந்த மறைமுக மக்களாட்சி தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லுவோம். நேரடி மக்களாட்சி எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா. சுவிட்சர்லாந்து. அடுத்து இந்தியா டேஷ் மக்களாட்சி முறையை கொண்டு, இந்தியா வந்து மறைமுக மக்களாட்சி. ஓகேங்களா.
மறைமுக மக்களாட்சி. அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. அடுத்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தல் வந்து பார்த்தோம் 1920. ஓகேங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட். இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்வின் லுட்டியன்ஸ், அப்புறம் வந்து ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கக்கூடியவங்க. ஓகேங்களா. பேக்கர் 2 பேர். அடுத்து தனிநபர் ஆட்சி. இந்த தனிநபர் ஆட்சி அப்படிங்கிறது வடகொரியாவில். வாக்குரிமை அப்படிங்கிறது 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்கும். சாணக்கியர் அப்படிங்கிற எழுதின புத்தகம் தான் அர்த்த சாஸ்திரம். ஓகேங்களா. அடுத்து மத குருமங்களாட்சி நடைபெறக்கூடிய நாடு வாட்டிகன் சிட்டி. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இந்த டாபிக் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ படிச்சு பாருங்க ஒரு டைம். ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. பாய் கைஸ்.